நாஸ்ட்ரடமஸ், பாபா வாங்கா இந்த பேர் எல்லாத்தையும் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஃபேமஸான ப்ரொஃபசி சேயர்ஸ். முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத இப்பவே சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கல்ல. இது வேர்ல்டு ஃபுல்லா இவங்களை நம்பிட்டு இருந்தாலும் யூஎஸ்ல எட்கர் கேசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. இவரை தான் வந்து யூஎஸ்ல இருக்கிற நிறைய பேர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல பல வருஷமா லவ் பண்ணியிருப்பான். பட் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவா வேணாமா அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஃபியூச்சர்ல உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத கேட்கிற வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து யூஎஸ்ல நிறைய பேர் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த எட்கர் கேசி? பிறக்கிறாரு. ஓகேவா? ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்துல கென்டக்கில பிறக்கிறாரு. அதாங்க இந்த KFC இருக்குல்ல, அது ஆரிஜினேட் ஆன ஊரும் அதுதான். யூஎஸ்ல கென்டக்கி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து இவர் பயங்கரமான ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சனா. சின்ன வயசுல அப்பா அம்மா வந்து பயங்கர ரிலீஜியஸ். ஸோ வந்து எப்பவுமே கையில பைபிள் கொடுத்து, என்னடா ஸ்டோரி புக் படிச்சுட்டு இருக்க, பைபிளை படுறா அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்து விட்டுருவோம். ஸோ சின்ன வயசுல இருந்தே பைபிள் வந்து ஹெவியா படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 11 இயர்ஸ் இருக்கிறப்போ அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வயக்காட்டுல உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து ஒரு ரெக்கை வச்ச ஒரு லேடி வந்து என் முன்னாடி தோன்றுனாங்க. அவங்க தோன்றி வந்து என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன் வந்து நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே காணாம போயிட்டாங்க. அப்புறம் தான் நான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சேன். நான் தெரியாம அங்கே பின்னாடி தூங்கிட்டேன்னு எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உள்ளுக்குள்ள வர்றப்போ என்னோட அப்பா வந்து ரொம்ப கோவமா இருந்தாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து போட்டு கொடுத்துட்டாங்க நான் ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு. ஸோ அப்பா வந்து ரொம்ப டென்ஷனா, என்னடா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி உன்னை படிக்க வச்சா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டாரு. நான் சுத்தி கீழே விழுந்துட்டேன். அப்போ அழுதுகிட்டே ரூமுக்கு போனேன். அப்போ வந்து மறுபடியும் அந்த விங் வச்ச லேடியை வந்து நான் பார்த்தேன் என்னோட ரூம்ல. அப்போ அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னோடனே, கவலைப்படாத, நீ வந்து இந்த புக்கு எந்தெந்த புக்கெல்லாம் வந்து நீ வேணும்னு நினைக்கிறியோ, நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த புக்கு மேலேயே நீ படு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவரும் அடுத்த நாள் அதை படுத்து முடிச்சுட்டு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனாராம். போய் பார்த்தா பயங்கரமா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ பேசிக்கா இவரோட கதை இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேயே அவர் சொல்றது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தூங்குறப்போ எனக்கு வந்து ஒரு விங் வச்ச ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து என்னோட பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிற வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. இதுதான் அவரோட சின்ன பின் கதை சுருக்கம். ஓகேவா? இவரோட பிராக்டிஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க இப்போ இது கேட்கறாருல, இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. கேட்கறாங்க, எப்படிப்பா நீ திடீர்னு மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, எனக்கு கனவுல இப்படி ஒரு லேடி வந்தாங்க, விங் வச்சிருந்தாங்கன்னு. என்னடா இது ஏஞ்சல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருக்கும் நம்புறதா நம்பலையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறப்போ, ஒருத்தங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பொண்ணு ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலில் வந்து பெருசாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறப்ப இவங்க கிட்ட வந்து கேட்குறப்ப இவர் சொல்கிறாரா, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தூக்கத்தில் வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையும், இவர் தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாரு. தே ஹேட் நத்திங் டு லூஸ், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இந்த பையன் சொல்கிறதையாவது கேட்கலான்னு சொல்லி செஞ்சு பார்க்குறாங்க, சரியாயிட்டாங்களாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரு புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, லெட்டர்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல இந்த பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவரோட டீல் ஒன்னே ஒண்ணுதான், நான் சொல்றேன், நீங்க நம்புறது நம்பாம இருக்கிறது உங்க இஷ்டம், எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னு கூட தெரியாது, நான் என்ன படுத்துட்டு தூக்கத்துல நான் ஒண்ணு பேசுறேன், அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் வச்சிருப்பாராம். யார் கேட்க வந்தாலும் அந்த பெட்ல போய் படுத்துட்டு இவர் வந்து தூக்கத்துல பேசுவாரு, அதை அவங்க கேட்டுட்டு போய் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இவரோட கலாச்சாரமா இருந்திருக்குது. எதுக்குமே காசு வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இவர் ஃபேமஸ் ஆறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க படைச்சிட்டாங்கிறத விடுங்க, இவர் சொன்ன நிறைய விஷயம் உண்மையிலே நடந்திருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. 1929ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமா இடிய போகுது. அதுல காசு போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு தலையிருந்து காசு எடுத்துருங்கடான்னு சொல்லியிருக்காரு. எடுத்தவெல்லாம் தப்பிச்சிட்டாங்க, ஏன்னா உண்மையிலே ஒரு பெரிய கிராஷ் ஆயிருக்குது. 1934ல வந்து ஜெர்மனி வந்து ஒரு மிகப்பெரிய நாடாகும், அதுல வந்து ஹிட்லர் அப்படிங்கிறவர் வந்து பயங்கரமா ரைஸ் ஆக போறாருங்கிறத 6 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 1935 ஸ்டார்டிங்லேயே வந்து 2ஆம் உலக போர் ஆரம்பிக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 1941ல வந்து யூஎஸ் வந்து 2ஆம் உலக போருக்குள்ள என்டர் ஆகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 44th அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு கருப்பினத்தவரா இருப்பாருன்னு இப்போ பேரக் ஒபாமா இருந்ததை அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாருன்னு இவரை ஃபாலோ பண்றவங்க நம்புறாங்க. 6th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் இருக்கிறதுல பெரிய ப்ரெடிக்ஷன். ஸோ அவர் வந்து போற போக்கில் அப்படி அவர் அந்த டிரான்ஸ்ல இருந்துகிட்டு சொல்றதுல வந்து உலக ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்குது. அதில் அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1945 ஓகேவா, ஜனவரி 1 அன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னும் 4 நாள்ல என்னை புதைப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அப்போ வந்து வயசு என்ன,
67 தான். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.